ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ரொம்பவே சிம்பிளாக அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை கூடயும் சைடிஷாகவும் எடுத்துக்கலாம், சுட சுட சாதத்து கூடயும் சைடிஷாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக சொல்லணுன்னா வெறும் ஒரு ரசம் மட்டும் வச்சு சுட சுட சாதத்து கூட இந்த முருங்கைக்காய் கூட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. முருங்கைக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் தான் செய்வீங்க. செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு செய்திடலாம். வாங்க இந்த டேஸ்டான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர டைமில் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு தக்காளி நல்லா வற்றி வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த டைமில் இதுக்குரிய மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்ட 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இது மசாலா சேர்த்து வதக்க லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குங்க. அந்த டைமில் 2 முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணியோட அளவு மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாமல் கரெக்டான அளவு ஊற்றினீங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆயிருங்க. ஓவராலாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம். நீங்கள் முருங்கைக்காவை குக்கரில் வேக வச்சுட்டு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு அதே நேரம் காயும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கலரி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மசாலாவோட முருங்கைக்காவை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. காயை லைட்டாக கையில் எடுத்து நசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக நசிஞ்சு வரணும். முருங்கைக்காய் வேகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே காய் வெந்து வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே வற்ற விட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும்போது தான் மசாலாவும் காயும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் முருங்கைக்காய் ஒரு முறை செய்து பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இந்த டேஸ்டான முருங்கைக்காய் ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.